55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து தொடங்குவோம். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்தும். திரும்ப எழுந்து நின்று நாவே இந்த தேவ வார்த்தையை உடைய பிரசனத்திற்குள் கொண்டிருக்கிறோம். இதில் உடைய வல்லமை அபிஷேகத்தின் ஊற்றி ஆவியானவரை நீரை எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை உடைய சத்திய வார்த்தையினால் பலப்படுத்தும். நாங்கள் இந்த பூமியின் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை தாரும். எங்களை இதயத்தை திறந்து தருகிறோம். உடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காண்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் எப்பொழுதும் நாம் அவரை கண்டடைய முடியாது. எப்போதும் அவர் சமீபமாய் இருக்க மாட்டார். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமும் நம்முடைய தேடுதல் நிமித்தமும் நமக்குள் இருக்கும் தாகத்தின் நிமித்தமும் நமக்கு கர்த்தர் அவரையும் அவருடைய வார்த்தையும் கண்டடைய செய்வார். நேற்று ஒரு வீட்டு ஜப கூட்டத்திற்காக அழைத்தார்கள். போயிருந்தேன். சாதாரணமாக 20 பேர் வருவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்று 32 பேர் வந்தார்கள். எல்லாம் பயங்கர தாகத்தோடு. எல்லாம் சிஎஸ்ஐ, கேத்தலிக் எல்லா பிரிவிலிருந்தும் ஜனம் நிறைய இருந்தது. இந்த வீட்டில் ஃபுல்லாக இருந்தது. அவர்கள் சத்தியத்தை கேட்டபோது அவர்களுக்குள் இருந்த தாகத்தை கர்த்தர் எனக்குள் அறிய வைத்தார். அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்கு அதனுடைய வல்லமையை நாம் அறியவில்லை. அவர்கள் இந்த சபையில் அந்த அளவுக்கு சத்தியத்தை போதிப்பதில்லை. அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கும்போது ஒரே தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் அந்த தேவ செய்தி கொண்டு சாதாரணமாக வீட்டு ஜபத்திற்கு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அந்த அழைத்த பிரதர் சொன்னார், பரவாயில்ல பாஸ்டர், நீங்கள் தாராளமாக எவ்வளோ நேரம் எடுக்கணுமோ எடுங்க, எல்லாம் ரொம்ப தாகமாக இருக்காங்க, அவங்க சீக்கிரம் முடிச்சு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதாவது அவர்களால் அறிந்த வண்ணம் அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தர் கண்டிப்பாக நேற்று அவர்களுக்கு கண்டடைந்திருக்கிறார். கர்த்தரை தேடும்போது தான் அவரை நாம் கண்டடைய முடியும். அவர் சமீபமாய் இருக்கையிலே நாம் அவரை தேட வேண்டும். நிறைய விசுவாசிகள் இந்த நேரத்தில் எனக்கு எதுக்கு சர்ச்சு வார்த்தை எல்லாம் ஒரு 50-60 வயசுக்கு மேலே பார்ப்போம். ஆனால் தேவ வார்த்தை என்ன போதிக்கிறது? உன்னுடைய யௌவன காலத்திலே நீ உன்னுடைய சிருஷ்டிகர்த்தாவை தேடு என்று. வயசான பிறகு சொன்னேன், யௌவன காலத்திலே நீ சிருஷ்டிகர்த்தாவை நீ தேடு என்று சொல். ஏன் அந்த வார்த்தையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த யௌவன நாட்களில் தான் கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக தேட வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து நம்மை உயர்த்துகிற தேவன். வாழ்க்கையெல்லாம் முடிந்த பிறகு கடைசியில் தேடும்போது நம் வாழ்க்கையில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறோம். அதற்கு பிறகு சோர்ந்து போய் தேடுவோம். ஆனால் யௌவன காலத்திலே நாம் தேவனை தேடும்போது கர்த்தர் நம்முடைய ஆவியை பலப்படுத்தி நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயத்தை தருகிறார்.
அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் நமக்கு ஜெயத்தை தரும் தேவன். எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை தரும் தேவன் தான் இயேசு. சிலுவையில் பிசாசுடைய வல்லமே அவமாக்கினவர், வாழ்க்கையில் வெற்றி தருகிறவர். இந்த தேவனை தேடும்போது, இயேசுவை தேடும்போது, நாம் எந்த ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாலும், படிக்க போனாலும், இல்லை பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும், நாம் நன்கு ஒரு அறிவோடு போகலாம். இதில் எனக்கு பரிபூர்ண வெற்றியை நான் காண இருக்கிறேன் என்றால் கர்த்தராகிய இயேசு என்னோடு இருக்கிறார். நெகேமியாவில் நாம் காண்கிறோம், தேவகரம் என் மீது இருப்பதனால் நான் மனுஷனுடைய தயவையும் ராஜாக்களுடைய தயவையும் காண்பேன் என்று. தேவகரம் நம் மீது இருக்கும்போது நம்ம எங்கு போனாலும் மனுஷனுடைய தெய்வம், ராஜாக்கள் என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தெய்வம் நாம் காண்போம் என்று. ஏன்? நாம் கர்த்தரை தேடும்போது அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக செல்லும். நமக்கு முன்பாக அவர் செல்வார். கோணலான பாதைகளை அவர் செம்மையாக்குவார். நமக்கு தடையாக இருக்கும் இரும்பு கதவுகளை அவர் உடைத்து விடுவார். ஏன்? நாம் அவரை தேடுவதனால. கர்த்தரை கண்டடைவது தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்காக அற்புதங்களை செய்வேன், ஒத்தாசை செய்வேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாத தேவன். ஆனால் ஆபத்து காலத்தில் மட்டும் நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூடாது. நம்முடைய நிலை நல்ல நிலையாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஏன்? அதற்காக தான் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? தேவனிடத்தில் ஒரு ஐக்கியத்திற்காக. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேச விரும்புகிறார். அதுதான் ஐக்கியம். ஒரே வீட்டில் இருந்து அப்பா அம்மா கிட்ட நாம் பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். நாம் இருக்கும் வீட்டில் நம் பிதா ஆனவரும் இயேசுவும் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் யோவான் வாசிக்கிறோம். எதற்காக நம்முடைய கூட இருக்கிறார்? நமக்கு யுத்தம் செய்வதற்காக, நம்முடைய பட்சம் நமக்காக கிரியைகளை செய்வதற்காக. அவர் நம்மோடு இருக்கும் தேவன், நமக்கு யுத்தம் செய்யும் தேவன், நமக்கு உதவி செய்யும் தேவன். அவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நடத்தும் போது இயேசு என்ன சொன்னார்? உண்மையாகவே நீர் என்னை நேசிக்கிறாய், என்னுடைய பிதா ஆனவரும் உம்மை நேசிப்பார், நாங்கள் உம்மோடு வந்து உங்கள் வீட்டில் வாசமாக இருப்போம் என்று. ஹல்லேலூயா. ஏன்? நாம் உண்மை உள்ளவர்களாக கர்த்தர் முன்பாக காணப்படும் போது அவர் உண்மையுள்ளவராக இருப்பார் நமக்காக. நாம் அவரை அசட்டை பண்ணால் அவர் நம்மை என்ன செய்வார்? நமக்கு உதவி கேட்டால் தான் உதவி செய்வார்கள். நமக்கு அவரை அசட்டை, எனக்கு ஒன்றும் இயேசு வேண்டாம், அவருடைய வல்லமை வேண்டாம், அவருடைய வார்த்தை வேண்டாம் சொல்லி தள்ளும்போது ஆவியானவரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு நாம் வலுக்கட்டாயமாக வந்து நம்மை இதை செய் அதை செய் என்று சொல்ல மாட்டார். நாம் முழுமையாக விருப்பப்பட்டு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவர் ஒத்தாசை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நான் என்னுடைய கண்களை நான் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து வரும் என்று. ஹல்லேலூயா. கண்களை நோக்கி ஏறெடுத்து அவரை கூப்பிடும்போது நமக்கு ஒத்தாசை வரும். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். சபைக்கு வரும் ஒவ்வொருத்தருக்கும் இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய நிறைய பேர் இருக்காங்க, சடனாக வந்து வரமாட்டாங்க சபைக்கு.
கம்யூனியன் டைமில் மட்டும் வருவாங்க. இது நாட்களை காண முடியாது. சிலவங்க அதுவும் மேலாக ஈஸ்டரும் கிறிஸ்மஸும் மட்டும் வரவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? நாம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய ஆவி கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை உதாசீனப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்தரமாக இருக்கும். கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் இருக்கும்போது நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. ஏன்? தேவ வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க செய்யும் தேவனுடைய வார்த்தை அது. நாம் ஏதோ உட்கார்ந்து வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் தேவ ஆவியானுடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் நமக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி எக்ஸ்ரே எடுக்கும்போது நமக்கு அந்த கதிர் தெரியவில்லையோ அதே வண்ணமாக நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கதிர் நமக்குள் வருகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. நமக்கு கண்டு தெரியாத தேவ வார்த்தையின் ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிறது. எலும்புக்குள்ளும் ஊனுக்குள்ளும் பிரவேசிக்கிறது அவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அதனால் தான் இந்த இடத்தில் கர்த்தரை கண்டடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் எப்படி 3 வேளை சாப்பிட்றோம்ல, பசி எடுக்குது சாப்பிட்றோம், அதேமாதிரி நம்முடைய ஆவிக்குரிய பசியும் இருக்க வேண்டும். நாம் 3 வேளை தேவ பிரசன்னத்தில் போய் ஸ்தோத்திரம் செய்தாலே போதும். ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு தந்த காரியங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீதி இருக்கும் இந்த நாட்டில் இருக்கும் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும், உடைய தூதர் ஊழியத்தை அழுத்து விடும், எங்களுக்காக உதவி செய்யும் என்று சொல்லி ஒரே ஒரு ஜெபம் செய்தாலே நாம் என்ன ஐக்கியத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேலைக்கு போன பிறகு நமக்கு சாயங்காலம் வந்த உடனே களைப்பு, தூங்குவோம், திருப்பி காலையில் எழுந்து ரெடி ஆன பிறகு திருப்பி வேலைக்கு போவோம். ஜபத்திற்கு நேரம் இல்லாத நிலையில் விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஏதாவது பிரச்சனை வந்தால்தான் ஓ ஜெபிக்கணும், ஓ சபைக்கு போனோம், அந்த உணர்வு வருகிறது. ஆனால் கர்த்தரை தொடர்ந்து தேடுபவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அதாவது நம் பல பேரை, அதாவது இயேசு அறியாதவர்களும் மாலை ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு நோக்கத்தோடு வருவார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே நோக்கத்தோடு வருவார். கர்த்தர் ஒரு 3 வாரம் கண்டினியூஸாக வந்து 4வது வாரத்துக்குள்ளே அந்த அற்புதத்தை செய்கிறார். இந்த 4வது வாரம் முடிஞ்ச உடனே அவங்கள தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கர்த்தரை எங்கே தேடு, நாம அவங்கள தேடினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எங்கே கர்த்தரை தேட போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டாச்சு. இனிமேல் என்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை டைமில் தான் திருப்பியும் ஓ இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனால் அதெல்லாம் சரியாகும் சொல்லி இயேசுவை தேடி விடுவாங்க. ஆனால் தொடர்ந்து நாம் இயேசுவை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தடையும் நீக்கி ஒவ்வொரு காரியத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் நமக்கு அவர் அற்புத கிரியைகளை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்றால் இயற்கையாக நடக்கும் காரியங்களை இந்த உலகத்தானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் இந்த உலகத்தான் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நமக்குள் அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அதிகாரமாக உபயோகிப்பதற்கு அவர் தந்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தையை நமக்குள் அவர் நம்முடைய ஆவியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குள் அதை தந்து, ஏன் அவரை போல் நாம் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது எப்போதும் சொல்வதுண்டு, கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? அவரோடு கூட நாம் மரிக்கிறோம், அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம்,
அவரோடு கூட உன்னதத்தில் நம்மை அவர் உட்கார வைக்கிறார். இந்த 3 வசனம் இருக்கு. நான் முதல்ல ஊழியத்துக்கு வந்த போது கேட்டேன், ஆண்டவரே இந்த பேப்டிசத்துக்காக ஒரு விசேஷித்த வார்த்தை பாருங்க. எல்லாம் 90% டவுட் இல்லை, 10% டவுட்டு தீர்வு, நீ முழுக்க நான் எடுத்தா சரி அப்படின்னு சொல்லி என்னையே அப்படி தான் எடுக்க வச்சாங்க. ஆனால் ஊழியத்துக்கு வந்த உடனே கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தை கேட்டேன். அவர் கட நல்ல வார்த்தையும் தந்து, அவரோடு கூட நீ மரித்து, அவரோடு கூட எழுப்பி, அவரோடு கூட உன்னதத்தில் பிதானவர் இயேசுவோடு கூட நம்மை உன்னதத்தில் அவளுக்கு பரந்த பாரிஷத்தில் உட்காரம் வைத்தார். ஏன்? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த உடனே தேவன் அவரோடு கூட அவர் வலுத பாரிஷத்தில் உட்கார வைத்தார். இதற்காக இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் இருக்கும் எல்லா சர்வ அதிகாரத்தையும் இயேசுடைய கருத்தில் தந்தார். நம்மை உட்கார வைத்தார் என்று சொல்லும்போது அது ஒரு சீட்டு. ஒரு சீட்டில் தான் பவர் இருக்கு. எதற்காக? அவரோடு கூட உட்கார வைக்கிறார். அவர் இடத்தில் இருக்கும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும் வல்லமையை, அதிகாரத்தை அவர் நமக்கு தருகிறார். ஏன்? இந்த பூமியில் என்னுடைய பிள்ளைகள் ஆளுகையின் வாழ்க்கை வாழ வேண்டும். பிசாசானுடைய எல்லா வல்லமையும் சிலுவில் அவர் அவமாக்கினார். இனி பிசாசுக்கு உங்கள் மீது எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. அவருடைய வல்லமை எல்லாம் அவமாக்கப்பட்டது. இதற்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உங்களை சுற்றி என்ன இருக்கிறது? அவரே அக்னி மதிலாய் இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் மகிமையாக இருக்கிறார். இந்த அக்னி மதில் எதற்காக? எந்த ஆயுதம் வந்து அந்த எரிந்து சாம்பல் ஆயிடும். தூத ஊழியத்தை நமக்கு பாதுகாப்புக்காக தந்திருக்கிறார். அதாவது நம் விசேஷித்தவர்கள், பரலோக பிரஜை, அவ்வளோ கரிசனமுள்ள தேவன், அன்பின் தேவன் நம்மை எந்த அளவுக்கு காத்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 3:3 நாம் சத்தியத்தை வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விசுவாசி நம்ம மரித்து போயிட மாதிரி தான் பிசாசா தான் சொல்லலாம். இது ஏதாவது வியாதி வந்துச்சு உடனே நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லலாம், பிசாசா அப்பால போ சாத்தான்னு சொல்லி, என்னுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை எந்த பிசாசாலும் திருட முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி ஆக்சிடென்ட்லையோ வியாதியிலோ மறிக்க முடியாது. எப்போது கர்த்தராகிய இயேசு நம்மை அழைக்கிறாரோ அந்த நேரத்தில் நாம் இந்த பூமியில் தூங்குவோம், பரலோகத்தில் எழும்புவோம். இந்த சத்தியத்தை அறிந்தால், இந்த சத்தியத்தை அறியாத விசுவாசிகளுக்கு இந்த கிருபை வேலை செய்யாது, கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தில் இருக்கும் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி பலப்படும். பாருங்க, உண்மையான மனுஷன் யார்? நமக்குள் இருக்கும் ஆவி. இது ஒரு சரீரம் வெளியில் இருக்கிறது, நம்ம பார்க்குறதெல்லாம் சரீரம். ஒரு ஆத்மா வந்து உணர்வுகளின் பீடம், சீட் ஆஃப் எமோஷன்ஸ். ஆனால் ஆவிதான் உண்மையான மனுஷன். இந்த ஆவி பலப்படும் போது தான் நாம் இந்த பூமியில் ஆளுகையின் வாழ்க்கை வாழ முடியும். அதனால்தான் ஆவிக்கிற வார்த்தையை கேட்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆவலோடு உற்சாகத்தோடு வருகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு பல காரியம் இருக்கிறது. நம் நேரத்தை கழிப்பதற்காக சிலவங்க டிவி பார்ப்பாங்க, சிலவங்க படத்தை பார்ப்பாங்க, சிலவங்க வந்து சரி எங்கேயாவது பிக்னிக் போவாங்க. ஆனால் எதிலும் நமக்கு லாபம் இல்லை. நாம் சபைக்கு வந்து வார்த்தை கேட்கும் போது தான் நம்முடைய ஆவிக்குள் லாபத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டும்தான் ஒரு மனுஷன் செய்யும், அவனுக்காக செய்யும் ஒரு லாபகரமான கிரியை. அவர்கள் மட்டும் வரக்கூடாது, அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர் வீட்டார் எல்லாவற்றையும் அழைத்து வர வேண்டும். ஏன்? மோசே இடத்தில் சொன்ன தேவன் யோசுவா இடத்தில் சொன்னார்,
இந்த வார்த்தை போதி சந்ததிக்கு போதித்து அந்த வார்த்தையில் அவர்கள் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றியை காண்பார்கள், இங்கு போனாலும் அவர்கள் செழிப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை எபேசியர் 3வது அதிகாரம் 2, 3, 4 என்ற வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் தமிழில் வசனம் 2, 3வது கடைசி வாக்கம் 5வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமனமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. கடைசி இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த பவுல் அப்போஸ்தலருடைய நிருபம் எபேசியர் அவருக்கு கர்த்தராகிய தேவன் மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இருக்கும் எல்லா நிருபமும் அவரால் எழுதப்பட்டது. அவருக்கு அளவில்லாமல் தேவன் அவருடைய வார்த்தையில் இருக்கும் வெளிப்பாடை தந்தார். நாமெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் அவர் இதற்கு முன்பாக இப்படி இருந்தார். அவர் சவுலாக இருக்கும்போது அவர் சொன்னார், பாவிகளுடைய ஒரு கியூ இருந்தால் அதில் நான் தான் முதல்ல இருக்க வேண்டும், நான் செய்யாத பாவம் எதுவும் இல்லை, ஐ வில் பி த சீஃப் சின்னர் அப்படின்னார். இந்த பாவியில் முதல் பாவி நான் தான். அந்த வண்ணமாக இருக்கும்போது கர்த்தர் அவரை தொட்டு எந்த அளவுக்கு மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்திற்காக அவருக்கு விசேஷத்த கிருபையை தந்து மறைக்கப்பட்ட வாக்கில் இருக்கும் மறைக்கப்பட்ட ரகசியத்தை அவருக்கு தான் போதித்தார். அதை நிருபமாக எழுதி இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். இந்த வண்ணமாக இயேசு சொன்ன வார்த்தை, சுவிசேஷத்தில் இயேசு சொன்ன வார்த்தை அவர் விரிவாக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கும் வார்த்தை அவர் விரிவாக்கி இருக்கிறார். அதில் இருக்கும் மறைந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எதற்காக நமக்கு இந்த புது ஏற்பாடில் இந்த சத்திய வார்த்தை நமக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் தேவையாக இருக்கிறது. நாம் வாசிக்கிறோம், மோசே பிரமாணத்தை கொண்டு வந்தார், இயேசுவோ கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார். கிருபை சிலுவையில் இருக்கிறது, நம் சத்தியம் தேவ வார்த்தையில் மறைக்கப்பட்ட ரகசியத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம் அறிவாக மாற்றும் போதுதான், அதிலிருந்து வரும் விசுவாசத்தினால்தான் நமக்கு தேவ கிருபை இறங்கி வரும். அப்பொழுது எதை நாம் விசுவாசிக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. நமக்கு எதை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி இல்லை. பழைய ஏற்பாட்டில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், எங்களின் நீதித்துவத்தினால் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்கு வரவில்லை, உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் வருகிறோம் என்று. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நமக்காக இறங்குவார். ஆனால் அவருடைய சத்தியத்திற்கு நாம் செவி கொடுத்து அதை தியானித்து அதை அறிவாக அவைக்குள் பிரவேசிக்க செய்து அதிலிருந்து வெறும் விசுவாசத்தில் நாம் செயல்படும் போது தேவன் சிலுவையில் இருக்கும் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இறக்குகிறார். அந்த கிருபை வரும்போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண்கிறோம். மறைக்கப்பட்ட ரகசியம் என்றால் சிலுவையில் நாம் வாசிக்கிறோம். பொதுவாக தெரிந்த சத்தியம் என்ன? இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், நம்மை நீதிமானாக மாற்றினார்.
ஆனால் சிலுவையில் இன்னும் பல அற்புதங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். அவருடைய தழும்புகளில் நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். இனிமேல் நமக்கு எந்த வியாதி நம்முடைய வாழ்க்கையில் வராத வண்ணமாக. ஆனால் ஒரு விசுவாசிய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் வியாதி இருக்கிறது என்றால் அதனால் அந்த சத்தியம் அவமாகாது. அது இருக்கும் நிலை. ஆனால் அந்த இருக்கும் நிலையை மேற்கொள்வது தான் சத்திய வார்த்தை. இந்த சத்திய வார்த்தை வரும்போது தான் பல பழைய விசுவாசிகளை பார்க்கணும். அவங்க பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் எந்த வியாதியும் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் எடுத்துக்கொள்வது கூட கர்த்தர் பேசுகிறார் அவங்ககிட்ட. இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லி அவங்க போய் படுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி நான் தூங்க போகிறேன்னு சொல்லி அவங்க தூங்கி பரலோகத்தில் எழுந்திருக்கிறார்கள். தேவ வார்த்தையின்படி நாம் இந்த பூமியில் நாம் தூங்குவோம், பரலோகத்தில் நாம் விழித்துக் கொள்வோம். பல சாட்சிகள் இருக்கிற இந்த வண்ணமாக நாம் அவருக்கு உண்மையும் முத்தம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தராகிய தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக வெளிப்படுவார். அவருடைய உண்மைத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துவது? அவருடைய சத்தியத்தை தேடுவதனால், அவருடைய மகிமையின் வல்லமையை நாம் தாகத்தோடு நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கும்போது. சங்கீதக்காரர் பாடலை பாடியிருக்கிறார். ஒரு வனாந்திரத்தை போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் அவருடைய சத்தியத்திற்காக தாகமாக இருந்தேன். அவருடைய மகிமைக்காக என்னுடைய சரீரம் வாஞ்சியாக இருந்தது. அவர் பழைய ஏற்பாடில் சொல்கிறாங்க, அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்திற்காக நான் தாகமாக இருந்தேன். அவருடைய மகிமையின் பிரசனத்திற்காக என்னுடைய சரீரம் வாஞ்சியாக இருந்தது. அதை பெற்றுக்கொள்வது எங்கேன்னு சொல்லியிருக்கார். அதில் அது தெளிவாக போட்டிருக்கு. அதாவது ஜப ஆலயத்தில் என்று, கர்த்தருடைய ஜப ஆலயத்தில் இதை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். அப்படி என்றால் சங்கீதக்காரர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், சத்தியத்தின் வல்லமையும் மகிமையின் வல்லமையும் பெற்றுக்கொள்கிற இடம் என்ன? நம்முடைய வீட்டில் அல்ல, சபையில். அதற்காக தான் சபைக்கு வருகிறோம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். எங்கு 2 அல்ல 3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறா தேவன். அவரை நாம் கண்களால் காண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையை வைத்து நாம் விசுவாசித்தாலே போதும். அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன், எனக்காக இந்த இடத்தில் இருக்கிறார். பார்த்திமேயு கிட்ட கேட்ட தேவன் என்னிடத்திலும் கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று. பார்த்திமேயு கண் பார்வை வேண்டும் ஆண்டவரே என்று சொன்ன உடனே உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். பார்த்திமேயு கண் பார்வையை பெற்றுக்கொண்டார். அதே வண்ணமாக நம்மிடத்திலும் விசாரிக்கிறார், உனக்கு என்ன வேண்டும் இன்றைக்கு என்று. சபைக்கு வரும்போது நாம் அதை சொல்லும் போது நம்முடைய விசுவாசத்தின்படி அதை நாம் பெற்றுக்கொண்டு செல்லுகிறோம். சந்தேகப்படாமல், பயப்படாமல், இப்பொழுது கேட்டதை பெற்றுக்கொண்டே போகிறேன் இயேசு நாமத்தில் என்று சொல்லி போகும்போது நாம் அதை காண இருக்கிறோம் இந்த வாரத்தில். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும்
அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும் படிக்கு. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் பவுல் அப்போஸ்தலர் எதை விரும்புகிறார், எதை வாஞ்சியாக விரும்புகிறார்? அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நாம் 1 பேதுருவில் வாசிக்கிறோம், கிருபை எப்படி பெறுகிறது? தேவனை பற்றியும் அவருடைய ஒரே குமாரனான இயேசுவை பற்றியும் அறிகிற அறிவு நமக்குள் பெருகும் போது கிருபை நமக்குள் பெறுகிறது. கிருபை நமக்குள் பெறுகிறது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலர் அவரை பற்றி இருக்கும் அறிவு எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று. அவள் இயேசு எனக்கு நல்லா தெரியுமே, இயேசுவை பற்றி என்ன தெரியும்? அவருடைய உயிர் தெரிந்த வல்லமை பற்றி என்ன தெரியும்? அவர் மரித்து 3 நாள் புதைக்கப்பட்டு அவர் உயிர் தெழுந்த தேவன். ஒரு சரீரத்தில் எல்லா அங்கங்களும் மரித்த நிலை. ஆனால் ஆவியானவர் உயிர் தெழுந்த வல்லமை வந்து இறங்கின உடனே அவர் எப்படி இருந்தாரோ அதை விட அவர் உற்சாகமாகவும் அவர் தெளிவாகவும் அவருடைய அந்த அளவுக்கு அவர் உயிர் தெழுந்து நின்றார். 3 நாள் புதைக்கப்பட்ட எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. ஆனால் காயம் மட்டும்தான் இருந்தது. சீசர்கள் கேட்கும்போது தாமஸ் கேட்டபோது ஏதாவது காயம் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை தவிர எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவர் வந்து மரித்தார் என்று. உயிர் தெழுந்த வல்லமை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் வாஞ்சியாக இருக்கிறார். நமக்குள்ளும் அந்த வாஞ்சி இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையினால் நாம் கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஆவிக்குள் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை பற்றி இருக்கும் அறிவு எனக்குள் வளர வேண்டும். அவர் யார்? அவர் எதற்காக வந்தார்? என்ன செய்தார்? இன்றைக்கு உயிர் தெழுந்த தேவன் இயேசு நமக்காக என்ன செய்கிறார்? நம்மோடு இருக்கும் தேவன், நமக்காக யுத்தம் செய்யும், நமக்கு பரிந்து பேசும் தேவன் இயேசு. அவர் இல்லை என்றால் நமக்கு ஒன்றும், அவருடைய கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. யோவான் 5:6 சொல்லியிருக்கிறார், நான் இல்லை என்றால் நீ ஒன்றும் இல்லை. If I am not there with you, you are nothing. நான் உன்னோடு இல்லை என்றால் நீ வேஸ்ட், உனக்கு ஒன்றும் இல்லை. வாசிங்க 5:6. ஓகே, தமிழ் 5. ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் வைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆங்கிலத்தில் 6 வரும். என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நம்மோடு இல்லை என்றால் நமக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. இதையெல்லாம் நாம் பவுல் அப்போஸ்தலர் மறைந்த ரகசியமாக நமக்கு நிருபத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் நாம் இயேசுவை பற்றி அறிவு நமக்குள் வளர வேண்டும்? நம்முடைய ஆவியில் அவரை பற்றி இருக்கும் அறிவு வளரும் போது, தேவனை பற்றி இருக்கும் அறிவு வளரும் போது நமக்கு கிருபையும் சமாதானம் நமக்குள் பெருகும். கிருபையும் சமாதானம் பெருகுவதற்கு என்ன தேவை? தேவனை பற்றியும் அவருடைய ஒரே குமாரனான இயேசுவை பற்றியும் இருக்கும் அறிவு நமக்குள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா.
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பற்றி நான் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு வெளிப்பாடை தந்த தேவன், ஆழமான வெளிப்பாடை தந்து அவர் இன்னும் மனத்தாழ்மையோடு என்ன சொல்லுகிறார், எனக்கு இயேசுவை பற்றி இன்னும் அறிவு வேணும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி இன்னும் அறிவு வேணும்னு சொல்கிறார். நான் கற்றுக்கொண்டது பத்தாது என்று சொல்கிறாரு. பல விசுவாசிகள் ஒரு 4 வார்த்தை அவங்களுக்கு வந்த உடனே பைபிள் எடுத்து போய் நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன்னு சொல்கிறாங்க. பால் அப்போஸ்தலன் அவ்வளோ பெரிய வெளிப்பாடையெல்லாம் கொடுத்து அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இன்னும் இயேசுவை பற்றி இருக்கும் அறிவு வேண்டும், இன்னும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பற்றி எனக்கு அறிவு எனக்குள் வேண்டும் என்று. ஏன்? அப்பொழுதுதான் நாம் அவருடைய வல்லமையினால் கட்டப்பட முடியும். நமக்குள் எந்த வண்ணமாக வாஞ்சி இருக்கிறதோ இதற்காக இயேசுவை பற்றி அறிய வேண்டும், உயிர்த்தெழுந்த வல்லமை பற்றி அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு நாம் ஜெபத்தோடு கேட்க கேட்க, நாம் வசனத்தை வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுவார், வெளிப்படுத்துவார். எதை எதிர்பார்க்கிறார் நம் தேவன்? நமக்குள் வாஞ்சி, சத்தியத்தை தேடுவதற்காக வாஞ்சி, அவருடைய பற்றி இருக்கும் அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இருக்கும் வாஞ்சி. இந்த வாஞ்சி இருந்தால் மட்டும் போதும். எவன் விசுவாசத்தில் தேவனிடத்தில் அவருடைய ஞானத்தை கேட்கிறானோ, பாரபட்சம் இல்லாத தேவன் அவர்களுக்கு தாராளமாக அவருடைய ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து முடித்துக் கொள்வோம். ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தால் என்ன, ஆனால் உனக்கென்ன. ஹல்லேலூயா. அதாவது இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நாம் கிருபா பாத்திரங்கள், அவருடைய இரக்கத்தின் பாத்திரங்கள். இந்த இரக்கத்தின் பாத்திரத்தில் அவர் எதை வெளிப்படுத்துகிறார்? மகிமையில் இருக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்தை. மகிமையில் இருக்கும் ஐஸ்வர்யம் என்றால் அதுதான் சத்தியம். மகிமையில் இருக்கும் ஐஸ்வர்யம் என்றால் அவருடைய சத்தியத்தின்படி கிரியைகளை அவருடைய கிருபா பாத்திரங்களில், இரக்கத்தின் பாத்திரங்களில் அவர் வெளிப்படுத்துவார். நாம் தான் அந்த இரக்கத்தின் பாத்திரங்கள், கிருபா பாத்திரம் நாம் தான். நம் வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சத்திய வார்த்தை, பரலோகத்தில் இருக்கும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு பேதுருவிடத்தில் எல்லா சீஷர்களிடத்தும் கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசி அது இதுன்னு சொன்னாங்க. பேதுரு மட்டும் தான் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று. அப்போது இயேசு என்ன சொன்னார்? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கும் என்னுடைய பிதா ஆனவர் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் சத்தியம் இந்த பூமியில் கிடையாது. சத்தியம் வெறும் இடம் என்னென்ன, அது பரலோகத்திலிருந்து நம்முடைய பிதா ஆனவர் வெளிப்படுத்தினாலே தவிர சத்தியம் நமக்குள் வர முடியாது. சத்தியம் போய் கடையில் போய் வாங்க முடியாது, இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இயேசு பேதுருவிடத்தில் என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கும் என்னுடைய பிதா ஆனவர் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று. இந்த உலகத்திலிருந்து இதை நீ அறிந்து கொள்ளவே, மாம்சத்தில் இரத்தத்திலும் நீ அறிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய ஆவிக்குள் பிதா ஆனவர் இந்த வெளிப்பாட்டை தந்ததினால்தான் இந்த அறிவு உனக்குள் வந்தது. அப்படி என்றால் நாம் ஜபத்தோடு தேவனிடத்தில் அவருடைய
பரலோகத்தில் இருக்கும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் கேட்கும் போது பிதா ஆனவர் நமக்காக அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தேவ பிரசன்னத்தில் உற்சாகத்தோடும் ஜபத்தோடும் வார்த்தையை வாசித்து கொண்டிருக்கும் போது, நம் சபையில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் நமக்குள் பேசுகிறார், சத்திய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய கிருபா பாத்திரங்களுக்கு அவருடைய மகிமையில் ஐஸ்வர்யத்தில் இருக்கும் சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி ஆவியை பலப்படுத்தி ஆளிகையின் வாழ்க்கைக்குள் நம்மை பிரவேசிக்க செய்கிறார். நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? அவரால் கட்டப்படுவதற்கு. நாம் அதை அறிந்து ஒப்பு கொடுத்து வந்தால் ஒவ்வொரு நாளும் நாம் வரும்போது கர்த்தர் நம்மை கட்டிக்கொண்டே இருப்பார். இங்கு நாம் கட்டப்படும் போது பரலோகத்தில் நம்முடைய வீடும் கட்டப்படும். ஹல்லேலூயா. அதாவது இங்கே என்ன பெரிய வீடு கட்டினாலும் சரி, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அழிவு வரும்போது இதெல்லாம் நாசமாக போகுது. ஆனால் அழிவில்லாத ஒரு காரியத்தை நாம் சம்பாதித்து வைக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தை நமக்குள் இந்த பூலோகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் உற்சாகமாக, அதை கரிசனமாக, அதை கவனமாக அதை நாம் கை கொள்ளும் போது அந்த சத்தியத்தை எப்படி சத்தியம் நமக்குள் இருக்கிறோ அதே வண்ணமாக ஒரு வீட்டை, இயேசு என்ன சொன்னார்? நான் உனக்காக ஒரு வீட்டை நான் கட்ட இருக்கிறேன், நான் திரும்ப வருவேன் உன்னை எடுத்து செல்வதற்காக என்று. நாம் இந்த பூமியில் நாம் நம்முடைய ஆவியை அவருடைய சத்தியத்தினால் கட்டப்படும் போது நாம் பரலோகத்தில் நம்மை வீட்டை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. யாருக்கும் தெரியாது இன்றைக்கு என்ன நேரம் என்று, ஆனால் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வோம். நன்றி ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையில் இருந்து வரும்